நமக்கெல்லாம் எப்போவுமே தோணும், இந்தியாவில் ஏன்டா ஒலிம்பிக் நடக்கலை, அதுவும் ஒலிம்பிக்கில் நம்ம வாங்குறதே ஏதோ ஒரு 2 கோல்டு இல்லை 1 கோல்டு, அப்புறம் 4 சில்வர் இல்லை 2 சில்வரு இல்லை ஒரு 10 ப்ரான்ஸு, இந்த லெவலில் தான் இருக்கும். 10 ப்ரான்ஸுங்கிறது அதிகம், பட் லாஸ்ட் டைமும் கொஞ்சம் 10 ப்ரான்ஸ் வரைக்கும் போகணும் நம்ம. பட் இந்த இந்த மெடல் லெவல்லே நம்ம ரொம்ப கடைசி லெவலில் இருக்கிற ஒரு ஃபீலிங் என்றைக்குமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க சைனாலாம் ஒலிம்பிக்கை நடத்திட்டாங்க, நாம் இனி நடத்தலேனுங்கிற ஃபீலிங் இருக்கும். அதுக்கு வாயில இனிப்பு போடுற மாதிரி இன்னைக்கு மோடி ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, இந்தியாவில் 2036 ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கே சொல்லியிருக்காருன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசியில் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்கள் வந்தாலுமே அது குஜராத் அண்டு உத்தரப்பிரதேசோடவே முடிஞ்சிருது. தமிழ்நாட்டு பக்கமோ இல்லை சவுத் இந்தியா பக்கமோ வர்றதில்லை. எந்த விளையாட்டு போட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உத்தரப்பிரதேசம் அண்ட் குஜராத், பீகார் இதுக்குள்ளேயே முடிஞ்சிரும்ங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். பட் ஆனால் ஒலிம்பிக் போட்டி நம்ம எடுத்து நடத்தினா நமக்கு தான் செலவுகள் அதிகம். ஸோ அந்த செலவுகளை தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இருக்கிற நிலைமையில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் நீங்களே நடத்திட்டு போங்கன்னு சொல்லி விட்டுறலாம். நம்ம பிளேயர்ஸ், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ண வேண்டியது மட்டும்தான் தமிழக அரசோடைய இப்போதைய கவனமாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோல்டு 20 கோல்டு வாங்குற லெவலில் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் மட்டும் இருக்கணும். மற்ற இந்தியன்ஸ் மற்ற ஸ்டேட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பட் ஆனால் தமிழ்நாடு பிளேயர்ஸ், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் உமன்ஸ் இவங்க ஒரு 30-40 மெடலாவது அடித்தா தான் நமக்கு பெருமை, நமக்கு மரியாதை. ஸோ இந்த 2036 ஒலிம்பிக் வந்துட்டு இந்தியாவில் நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அதில் தமிழ்நாடு பார்ட்டிசிபெண்ட்ஸ் மெடல்ஸ் வாங்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம்.